நார்மலா இந்த யூட்ரஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 9 months வரைக்கும் அந்த பேபியை தாங்கும் அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட், பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அதோட எலாஸ்டிசிட்டினால. ஆனா இந்த டியூப்ஸ்க்கு, இந்த கர்ப்ப குழாய்க்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் ரோஜா சுகுமார், obstetrician and gynecologist in CNS சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். நார்மலா பிரெக்னன்சி வந்து கருவணு இந்த கர்ப்ப குழாய்னு சொல்லுவோம், ஃபாலப்பியன் டியூப்ல உருவாகி அது டிராவல் பண்ணி யூட்ரஸ்ல போய் இம்ப்ளான்ட் ஆகும். ஆனால் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சில என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையில இல்லாம வேற எந்த இடத்துல ஆச்சு இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அதுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதில் 1 to 3% ஆஃப் எக்டோபிக் பிரெக்னன்சி வந்து ஃபாலப்பியன் டியூப்லயே இம்ப்ளான்ட் ஆகும். நார்மலா இந்த யூட்ரஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 9 months வரைக்கும் அந்த பேபியை தாங்கும் அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட், பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அதோட எலாஸ்டிசிட்டினால. ஆனா இந்த டியூப்ஸ்க்கு, இந்த கர்ப்ப குழாய்க்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அதனால ஒரு 5 to 6 weeks பிரெக்னெண்டா இருக்கும் போதே அந்த கருவணு இங்க இருக்கும்போது வந்து அது பெருசாக ஆகும் இதுவோடைய சான்சஸ் இருக்கு. இதனால என்ன ப்ராப்ளம்? அடிவயிறு வலி இருக்கும், இல்லாட்டி ப்ளீடிங் இருக்கலாம், பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆயிருக்கும். இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி வந்து யாருக்கு ரொம்ப காமனா வரும் பார்க்கலாம்.